அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் முன்னாள் ஜனாதிபதி இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் A.P.J அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். டாக்டர் அப்துல் கலாம் அவர்களும் அவர்கள் குழுவினரும் எஸ்எல்வி நீரோட்டம் அந்த பரவச பெருக்கு ஆட்கொண்டது. அவர்கள் மிக கடுமையாக பாடுபட்டிருந்ததாலும் பதற்றம் இல்லாமலும் சாவகாசமாகவும் துடிதுடிப்போடும் பொலிவோடும் இருந்தார்கள். சந்திக்க துடிக்கும் பொருள் பொதிந்த சீரான குறிக்கோள்கள் தான் அதை உருவாக்கிறது என்கிறார். எவ்வளவு அதிகமாக சாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் குறிக்கோள்களை தீர்மானித்து கொள்ள வேண்டும். பிரச்சனைக்கு தீர்வு காணும் புதுமையான மாற்றங்களை காணப்படும் அவர்கள் வேலை முறைதான் அவர்களை இந்த பரவசத்தில் ஆழ்த்துகிறது. SLV3 எந்திர நுணுக்கங்கள் ஒரு வடிவத்திற்குள் வர ஆரம்பித்த போது கருமமே கண்ணாக செயல்படும் அவர்கள் ஆற்றல் அபாரமாக அதிகரித்தது என்று அவர் சொல்கிறார். கட்டுக்குள் அடங்கியுள்ள படைப்பாற்றலில் ஒரு துணை பொருள்தான் பரவச பெருக்கு. அந்த பரவச பெருக்கை அனுபவிக்க வைக்கும் இன்னொரு முக்கிய அம்சம் குறுக்கீடு இல்லாத ஒரு குறிப்பிட்ட கால அளவு. SLV திட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது வேலை முடிந்து எல்லாரும் போய்விட்ட பிறகும் நீண்ட நேரம் டாக்டர் அப்துல் கலாம் மட்டும் தனியாக ஆய்வுக்கூடத்தில் அமர்ந்திருந்த நாட்களும் உண்டு என்று சொல்கிறார். பல நாட்கள் அவரும் அவர் அணியினரும் சாப்பாட்டு நேரத்தை கூட மறந்துவிட்டு வேலையில் மூழ்கி போய் இருந்திருக்கிறார்களாம். பசி எடுத்த உணர்வு கூட இல்லாமல் பணியாற்றி இருக்கிறார்களாம். இப்படி பரவசம் பரவும் தருணங்கள் படிப்படியாக அதிகரித்து அடிக்கடி நிகழ்ந்தன என்று கூறுகிறார். கடைசியாக 1979 மத்தியில் SLV கனவு நனவானது என்று சொல்லுகிறார். முதலாவது சோதனை முறையான SLV3 விண்ணேற்றலை 1979 ஆகஸ்ட் 10 என்று நிகழ்த்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். பரிசோதனை வசதிகள் போன்ற அனைத்தையும் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுகண வளாகத்தில் உருவாக்குவது என்ற திட்டத்தின் பிரதான குறிக்கோள்கள் நிறைவேற இருந்த நாள் அது. 23 மீட்டர் நீளமும் 17 டன் எடையும் கொண்ட 4 கட்ட SLV3 ராக்கெட் காலை மணி 7:58க்கு கம்பீரமாக விண்ணை நோக்கி கிளம்பியது. புரோகிராம் செய்யப்பட்டிருந்த வளைவு பாதையை சரியாக பின்தொடர்ந்து சென்றது. முதல் கட்ட பயணம் கனகசித்தமாக முடிவடைந்தது. முதல் கட்டத்தில் இருந்து இரண்டாவது கட்டத்தை 8 மாற்றமும் எந்த சிக்கலும் இல்லாமல் நல்லபடியாக நிகழ்ந்தது. SLV3 வடிவம் எடுத்த அவர்கள் நம்பிக்கை விண்ணில் சிறகடித்து செல்வதை ஆடாமல் அசையாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். நம்பிக்கை தகர்ந்து போனது. இரண்டாவது கட்டம் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டது. 317 வினாடிகளில் எல்லாம் முடிந்துவிட்டது. அவரது உள்ளம் கவர்ந்த 4வது கட்டத்தை உள்ளடக்கி கொண்டிருந்த ஏவுகணத்தின் எஞ்சிய பகுதி ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து 560 கிலோமீட்டர் தொலைவில் கடலில் விழுந்தது. அவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் என்று அவர் வருத்தப்படுகிறார். பிற்பகல் முடியப்போகும் நேரம், கிட்டத்தட்ட மாலை வேளை நெருங்கி கொண்டிருந்த தருணம். யாரோ அவர் தோளில் இதமாக தொடுவதை உணர்ந்து கண்திறந்து பார்த்தார். டாக்டர் பிரம்ம பிரகாஷ் அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். சாப்பிட போகலாமா என்று அவர் கேட்டார். அவரின் பரிவிலும் அன்பிலும் நெகிழ்ந்து போனார். 2 தடவை அவருடைய அறைக்கு வந்த அவர் உறங்கிக் கொண்டிருந்ததை பார்த்து திரும்பி சென்று விட்டதாக பிறகு அவருக்கு தெரிய வந்தது. அவருடன் சேர்ந்து அவர் உணவு அருந்த வேண்டும் என்பதற்காக
அவர் விழிக்கும் வரை அவ்வளவு நேரம் காத்து கொண்டு இருந்திருக்கிறார் என்பதை நினைக்கும் போது அவர் எந்த அளவுக்கு நெகிழ்ந்துள்ளார் என்பதை சுட்டி காட்டியுள்ளார். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். எப்படியும் ராக்கெட்டை விண்ணில் செலுத்த வேண்டும், நாம் அடுத்த நாடுகளுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்ற மனப்பான்மையில் அதை தளர விடாமல் அந்த வேலைகளை ஈடுபட்டிருந்தார். என் அன்பு உள்ளங்களே, தயவு செய்து தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள், அதன்படி வாழ்க்கையை நடத்துங்கள். நமக்கு காவல்துறை வேண்டாம், அந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்துடலாம். அந்த அளவுக்கு நல்லவர்களாக நாம் இருப்போம், கண்டிப்பாக இருப்போம். நன்றி, வணக்கம்.